இன்னும் போகலையா? கனவுல என் ஹீரோ கூட டூயட் பாடிட்டு இருந்தேன். போ, அவன் பின்னாடியே போ. பின்னாடி தானே இதோ வந்துட்டேன். என்ன ப்ராப்ளம் உனக்கு? என்னதான் ப்ராப்ளம் உங்களுக்கு? போலீஸா இருந்தப்போ பொண்டாட்டி குடும்பம் குட்டில வேணான்னு சொன்னீங்க. ஓகே, இப்போ என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? என் ட்ரெஸ் மட்டும்தான் மாறி இருக்கு. நான் இன்னமும் அதே போலீஸ் தான். அது எப்படி? போலீஸா இருந்தா ரவுடிஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணலாம். இப்ப நீங்களே பெரிய டான் ரேஞ்ச்ல இருக்கீங்க. அப்புறம் வரதுல ஒருத்தன் கிரிமினல், இன்னொருத்தன் போலீஸ் ட்ரெஸ்ல இருக்க கிரிமினல். ரெண்டு பேரையும் ஒரே நேரத்துல. ஐயோ, பரவாயில்ல, நம்ம ஆளுதான். வணக்கம் அண்ணி. இவன் பெரிய கன் பார்ட்டினே. ஓ, இந்த பார்ட்டியை என்கவுண்டர் பண்ணிட்டதா யூபி போலீஸ் நியூஸ் கொடுத்திருக்கு. இவன் எஸ்கேப் ஆகி சென்னைக்கு வந்துட்டான். பைய சாதாரண ஆள் இல்ல. தெரியுது. 12 போலீஸை சுட்டு கொண்டிருக்கான் டியூட்டில இருக்கும்போது. 4 லேடி போலீஸை ரேப் பண்ணிருக்கான், அதுவும் டியூட்டில இருக்கும்போது. இதத்தான் நீங்க கவனிக்கணும். கவனிக்கலாம். இது என்ன டம்மி துப்பாக்கி மாதிரி இருக்கு? ஏய், वो गन नहीं है. வேற क्या? அண்ணே, கன்னுல அது பாம். தூக்கி போட்டா வெடிச்சிரும். கூட்டமா காலி பண்ணலாம் விடு. லேட்டஸ்ட் ஐட்டம்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. இந்தா. அட சும்மா வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பாரு. वो लोड है. அந்த கன் எடுத்துங்க ஐயா. क्या? हिंदी वाला के पास तमिल में बात करता कैसा समझेगा? கை நம்ம நமங்குது. இவங்க ரெண்டு பேரும் சுட்டு தள்ளிடலாமா? ஐயோ, கேட்ட போது. கேட்கட்டும். என்னன்னு சொல்றீங்க? நல்ல எமகண்டமா இருக்கு. உங்க ரெண்டு பேரும் ஷூட் பண்ணிடலாமான்னு கேட்டேன். क्या? तुम दोनों को कदम करूं क्या? हिंदी स्पेलिंग करेक्ट सुनने में जोक है. சொல்லுங்க ரவுத்ரன். சேனா, யோ வந்தது யார் என்னன்னு செக் பண்றது இல்லையா? அவன் பாட்டில் என்ன தீத்து கட்ட பார்த்தா. அவன் வந்ததே கன் விக்கிறதுக்கு. அவனை எப்படி சார்? லாஜிக் கரெக்டா தான் இருக்கு. நல்ல வேளை சேனா, அந்த கன்னு விற்க வந்தவன் என்ன சுட வந்தான். உன்னுடைய விசுவாசி போலீஸ் இருக்கான்ல, அவன் குறுக்க பூந்து என்ன காப்பாத்துறேன்னு கடைசியில் அவன் பலி ஆயிட்டான். உங்களுக்கு ஒண்ணும் ஆகல, எனக்கு அது போதும். நல்லா வெயிட்டா லஞ்சம் வாங்கியிருப்பான் போல இருக்கு. சீக்கிரம் டிஸ்போஸ் பண்ணுங்க. இந்த பொண்ணு வேற பதட்டத்துல அவனை ஷூட் பண்ணிட்டா. பாவம். இந்த பொண்ணு தெரியாம மர்டர் பண்ணிடுச்சு. போலீஸ் சீலிஸ்ல புடிச்சு கொடுத்து உள்ள தேடாதீங்க. இன்னும் கல்யாணம் வர ஆகல. போமா போ. இனிமே இந்த பக்கம் வரக்கூடாது. ஓடி போயிடு. போங்கிறேன்ல, எப்ப பார்த்தாலும் மர்டர் பண்ணிக்கிட்டு. ஆனா இது மந்திரியோட இடம். புல்லட் வேணா நாங்க தரட்டுமா? அங்க ஒண்ணு வச்சிருக்கான்டா அவன். அந்த கண்ணை தூக்கி போடு. கன் नहीं है. கன்னுல அது பாம். தூக்கி போட்டா வெடிச்சிரும். பார்த்தது போதும். போடு ராஜா. நம்ம ஏமாத்த முடியுமா? இதெல்லாம் அந்த ரவுத்ரன் தான் பண்ணாருங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ்? அதான் மேம் கொஞ்சம் ப்ராப்ளம். அதான் ப்ராப்ளம். ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லாம அவர் மேல என்கவுண்டர் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுக்க முடியாது.
யூ மே கோ.เราเพิ่งจะรู้ว่าบัตรี่ไม่มีอำนาจแต่เป็นเราดรันที่มีอิทธิพลสูงสุดเราดรันถึงสุดแล้วใช่ என்ன กับเรา என்ன ดีกว่า என்னவா அந்த ரௌத்ரனுக்கு சேம் ஓல்ட் அசைன்மெண்ட் தான். சென்னை புழல் ஜெயில இருக்கிற அந்த இன்டர்நேஷனல் ஸ்மக்லர்ஸ் 3 பேரையும் பேக் டோர் வழியா வெளியே கொண்டு வரது பத்தி தான். அதான் சொன்னலเขาเครียดทำไมอ่ะ நானே கொண்டு வந்துடுறேன். เขาบอกว่าไง பத்ரி போக்குவாஜா பாய்சா சாங்கான் ஏ சேதேங்.บัตรี่ไม่น่าเชื่อถือเลยว่ะ ஏன் பிதுக்குறானுங்க? இப்ப தமிழ்நாட்டுல உன்னை விட சேனா கை தான் ஓங்கி இருக்கு. அது கூட அந்த ரவுத்ரன் அவங்க கூட சேர்ந்ததுனால தான். அதான் உன்னை சந்தேகப்படுறாங்க. நானே நேர்ல போறேன். ஆல்வேஸ் பத்ரி தான் நம்பர் 1ன்னு உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்றேன். เสียดูเหมือนว่าบัตรี่จะไปจบงานนี้แน่นอนว่ะใช่ ไม่ต้อง เขา เป็น ว่างั้น ห่ว แห ง ละ เสร็จแน่นอน வந்து நிக்கிறோம் நாம விழிஞ்சிரும் போல இது. எப்படி இருக்கு தமிழ்நாட்டுல நம்ம பிசினஸ்? சார் நம்ம பிசினஸ் இப்ப தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு? சார் அத்தை ஏன் கேக்குறீங்க? நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் ஈஸ்ட் ஈசான மூலை எல்லா மூலையிலயும் நம்ம கூடி தான் சார் பறக்குது. உங்களை அடிச்சு ஏன் சாகுறாங்க? புதுசா ரௌத்ரன் ஒரு பேர் அடிப்படுது. சார் அவெல்லாம் ஒண்ணும் தெரியாத சின்ன பையன் சார். உங்களை பார்த்தாலே ஒண்ணுக்கு போடுவான் சார். நீங்க மாட்டுன்னு ஃபாரின்லயே இருக்கிறதால உங்க பவர் உங்களுக்கு தெரியல சார். ரௌத்ரனம் நீ சொல்லு. கொஞ்சம் பில்டப் பண்ணி சொன்னா நம்மளையும் போட்டுருவானோ? நீ உண்மையை சொல்லு. உண்மையாவே சொல்லிடுறேன் சார். கேடு கட்ட வெட்டி பந்தாவளை தான் உங்க பொழப்பே ஓடிக்கிட்டு இருக்கு. டோட்டல் வேஸ்ட் நீங்க. இப்ப இங்க நம்பர் 1 அவன் தான். ரவுத்திரன் சாதாரணமான ஆள் கிடையாது. தோசையை கூட 3வது பக்கம் திருப்பி போட்டு சுடுற ஒரே ஆள் அவன் தான். அவங்கிட்ட வாளாட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, வாழை மட்டும் இல்ல ஆளே நறுக்கிடுவான். ஆடா அவ்வளவுயா? இப்ப நீங்க துப்பாக்கி வச்சுக்கிட்டு எவ்வளவு யோசிக்கிறீங்க? ஆனா அவன் யோசிக்கவே மாட்டான். கொட்டுன்னு அங்கேயே போட்டு தள்ளிடுவான். நான் அந்த ரௌத்ரனை பார்க்கணும். மீட்டிங் ஏற்பாடு பண்ண. இதோட முள்ளு நார்த்தை தான் காட்டும். இப்போ இதை எந்த திசையில திருப்பினாலும் சவுத்துல உட்கார்ந்துருக்கிற உன்னையே காட்டுது. ஐ நோ நீ ரொம்ப பவர்ஃபுல். என்னோட பலமே உன் பலத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான். என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் வெறும் குட்டி காம்பஸ், நீங்க வேர்ல்டு மேப். தமிழ்நாடுலாம் உங்களுக்கு ஜூஜூபி. குட், கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்க. நான் உனக்கு ஒரு ஆஃபர் தரேன். இது பத்ரியோட ஆஃபர். தமிழ்நாட்டை நீ எடுத்துக்க. நீ ஏன் ஏஜென்டாரு. பிசினஸ் டேர்ம்ஸ் நீயே டிசைட் பண்ணிக்க. ஐம் சாரி, என்னால யாருக்கும் ஏஜென்ட்டா இருக்க முடியாது. சரி பொறுமைப்பா. பின்னே இந்த மீட்டிங் வந்தா ஏன்பா? ஒரு மரியாதை நிமித்தமா தான். இந்த அரசியல்வாதிகள்லாம் சொல்லுவாங்கல்ல, நமஸ்தே அந்த மாதிரி. டேய் யார் அவன்? பேட் எலிமெண்ட். அவனை வெளிய கொண்டு போடா. அவன் வைப்ரேஷன் சரியில்லை. வெளிய வாடா. அவன் யாரை உள்ள விட்டு? ஐயோ நான் இல்லப்பா. என் டெரிட்டரிக்குள்ள நுழையும் போது கண்டுபிடிச்சிரும் யாருக்கு என்ன நோக்கத்தோட வந்திருக்காங்கன்னு. அதனால உன் கதையை நீயே சொல்லிடு. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஹலோ, ஒரு குறி சொல்றேன், சரியா இருக்கான்னு பாரு. என்ன க்ளோஸ் பண்றதுக்கு நீ நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்க. கரெக்டா? ஆம்பளடா நீ. ஆனா உனக்கும் எனக்கும் என்ன பகன்னு தான் தெரியல. அத நீங்களே யோசிச்சு பாருங்க. யோ, நீ எல்லாம் ஹீரோயா? ஒன்லி ஒன் ஃபிளாஷ்பேக் வச்சுக்கிட்டு 20-25 இயர்ஸ்க்கு விரட்டிட்டு இருப்பீங்க. ஆனா நான் வில்லன்ல. இது வரைக்கும் நூத்துக்கணக்கான மர்டர் பண்ணிருக்கேன், ஆயிரக்கணக்கான கிரைம் பண்ணிருக்கேன். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு ஒரு கணக்கு வேணா? சைலன்ஸ்ல கூட வயலன்ஸை கிளப்புறடா நீ. சார் பொட்டுன்னு சுட்டுடுங்க.
ஏண்டா விருந்தாளி பிறந்தவன விருந்தாளியா வந்தவனை யாராவது சுடுவாங்களா? அந்த மாதிரி இவன் செய்ய மாட்டான். கிங்குடா இவன். என் பவரை காட்டுற உனக்கு. உங்க செஸ்ல பெரிய தலைங்களுக்கு மட்டும்தான் பவர். ஆனா என் கேம்ல சின்ன சின்ன சிப்பாய்ங்க கூட கிங்கு மாதிரி. சும்மா டச் பண்ணி பாருங்களேன், அப்ப தெரியும். என்ன சார் இது? What's this? ஹலோ சேனா சார், நம்ம ஆளுங்களை பத்திரி போட்டு தள்ளிட்டான். அப்படியா? மை காட். இப்ப ரௌத்ரன் எங்க? அவர் ரொம்ப அப்செட்டா இருக்காரு சார். ஆமா சார், நாங்க பத்ரியை மீட் பண்ணிட்டு வரதுக்குள்ள அவன் ஆளுங்களை வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டான் சார். கண்டிப்பா அதுக்குள்ள ரௌத்ரன் சார் அவனை சும்மா விட மாட்டார் சார். அது எனக்கே தெரியும். பார்த்துட்டே இல்ல சேனாவுக்கா? இப்ப ரௌத்ரன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? நம்ம ஆளை கட்டி பிடிச்சி கதறி அழுதார் சார். Is that so? I knew he is highly skilled, but didn't expect him to be so emotional. இன்னும் கொஞ்சம் விட்டா உயிரே போயிடும் போல இருக்கு. நம்ம ஆளுங்க மேல அவ்வளவு உயிரா இருக்காரு சார். சரி, நான் அவர்கிட்ட பொறுமையா பேசிக்கிறேன். டேக் கேர் ஆஃப் him. ரௌத்ரன், இப்ப புரியுதா? 20 பேர் 5 நிமிஷம். ஆனா இப்ப கூட நான் தான் ஜெயிச்சேன். தேங்க்ஸ். தேங்க்ஸா? நீ ரொம்ப வீக் ஆயிட்ட, உன்னால ஒண்ணும் முடியாது அப்படின்னு சேனா சொன்னாரு. அதுக்கு நான் சொன்னேன், இன்னமும் பத்ரி ஸ்ட்ராங்கா தான் இருக்கான், அவனை லேசா உசுப்பி விட்டா போதும் அப்படிங்கறதுக்குள்ள 2 டஜன் பேரையாவது க்ளோஸ் பண்ணிடுவான்னு பெட் கட்டினேன். பெட்டா? ஏதோ உன் தயவால ஒரு 50 பைசா ஜெயிச்சேன். THANX. என்ன சார் சொல்றான்? ஸ்பெல்லிங் சொல்றான். எதுக்கு சார்? தேங்க்ஸுக்கு. உங்களுக்கு தான் தெரியுமே. ஏய் சும்மாடா. கன்ஃபியூஸ் பண்றான்டா. 20 தாலி எடுத்திருக்கேன், 50 பைசா பெட்டுங்களா? ஏன்பா நீ தான் உலக லெவல்ல பெரிய கிரிமினலை பார்த்திருக்கிய, உனக்கு என்ன? ஏய் அவங்க கிட்ட ஒரு ரியாக்ஷன் இருக்கும், அதுவே இவன் கிட்ட ரிவர்ஸ்ல இருக்கு.